I'm Lata from SK Automation Services Madurai. Today நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா VCon VBox கூட VCon PLC எப்படி கம்யூனிகேட் பண்றதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் VBoxையும் PLCயும் ஹார்ட்வேர்ல கனெக்ட் பண்ணியிருக்கணும். நான் முன்னாடி வீடியோஸ்ல சொல்லியிருந்த மாதிரி VBoxல 9 பின் சீரியல் போர்ட் ஒன்று இருக்கும். அதுல RS422, RS485, தென் RS232 கம்யூனிகேஷனும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் RS485 கம்யூனிகேஷன் கொடுக்குறேன். ஸோ VBoxல உள்ள பின் நம்பர் 1 and 6 எடுத்துட்டு போய் PLCல உள்ள கம்யூனிகேஷன் போர்ட்ல நான் கம்யூனிகேட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம VBox கூட லேப்டாப் எப்படி லிங்க் பண்ணணும்னு பார்த்துருப்போம். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரியும். நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர்ல எப்படி கான்ஃபிகர் பண்றதுன்னு பார்ப்போம். ரைட் சைட் கார்னர்ல கான்ஃபிகரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல கம்யூனிகேஷன்ற ஆப்ஷன்ல நம்ம டிவைஸை ஆட் பண்ணிக்கலாம். டிவைஸ் ஆட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கேட்கும். இதுல வந்து போர்ட்ன்றது வந்துட்டு நம்ம பிஎல்சியை VBoxல எந்த போர்ட்ல கம்யூனிகேட் பண்ணியிருக்கோம் ஹார்ட்வேர்ல அப்படின்றது கொடுக்கணும். தென் டிவைஸ் டைப் வந்து VCon நான் கொடுத்துக்கிறேன். நான் VCon LX3V யூஸ் பண்றேன். ஸோ ப்ரோட்டோகால்ல அது கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் கம்யூனிகேஷன் வந்து RS485 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன். VCon ப்ரோட்டோகால்கான ப்ரோக்ராமை நம்ம PLCல போடுற மாதிரி இருக்கும். பிகாஸ் நம்ம VCon ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி தான் கம்யூனிகேட் பண்ணியிருப்போம். அதனால அந்த ப்ரோக்ராம் வந்து VConோட ஹோம் பேஜ்லயும் அவைலபிளா இருக்கும். மாட்பஸ் மூலமா கம்யூனிகேட் பண்றோம்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராம் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த ப்ரோக்ராம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம VBoxல வந்துட்டு டிவைஸ் ஆட் பண்ணும்போது செட் பண்ணணும். நெக்ஸ்ட் PLCல உள்ள ரியல் டைம் டேட்டாவை இதுல எப்படி நம்ம ரீட் அண்ட் ரைட் பண்றதுன்னு பார்ப்போம். இதுல ரியல் டைம் டேட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல நியூ டேக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த நியூ டேக்ல நம்ம டேக்ஸை ஆட் பண்ணிக்கலாம், PLCல உள்ள டேக்ஸை. தென் இதுல போனோம்னா நேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல நமக்கு இந்த மாதிரி அந்த நேமை நம்ம வியூ பண்ணணும் அப்படின்றத கொடுத்துக்கணும். தென் கனெக்ஷன் போர்ட்ல வந்துட்டு நம்ம வேர்ட் அட்ரஸா பிட் அட்ரஸா அப்படின்றத கொடுக்குற மாதிரி இருக்கும். வேர்ட் அட்ரஸ்னா இப்ப டீன்ற மாதிரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ரிஜிஸ்டர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டோம்னா அந்த டேக் நமக்கு ஆட் ஆயிரும். டேக் ஃபர்ஸ்ட் ஆஃப்லைன்ல தான் இருக்கும். தென் ஒன்ஸ் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கு அப்புறம் அது ஆன்லைன் வந்துடும். இப்போ D0ன்ற டேக் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் D0ன்ற வேல்யூ வந்துட்டு 1200ன்னு செட் பண்றேன். செட் பண்ணிட்டு PLCலையும் அது ரைட் ஆயிருக்கான்னு போய் பார்க்கலாம். இப்போ PLCலையும் D0ன்னு போட்டுட்டு நான் Ctrl F கொடுத்து செக் பண்றேன். 1200 நமக்கு வேல்யூ காட்டுது. நெக்ஸ்ட் நான் இங்க வந்து D0ன்ற வேல்யூவை இங்கேயும் நான் செட் பண்றேன். செட் கரண்ட் வேல்யூ கொடுத்து 3000ன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ VNet கிளைண்ட்ல போய் பார்க்கலாம். 3000 நமக்கு வேல்யூ வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம ரியல் டைம் டேட்டாவை ரீட் அண்ட் ரைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவை லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.